கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. துளசியோட எம்டி துளசி கிட்ட தப்பாக நடந்துக்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வெற்றி உடனே அந்த எம்டியை பயங்கரமாக அடிக்கிறாரு. நாளைக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது அவங்க காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுநாள் துளசி ஆஃபீஸ்க்கு வர அந்த எம்டி உடனே கேபினுக்கு வர சொல்கிறாங்க. துளசியும் பயந்துக்கிட்டே கேபின்குள்ளே போக அந்த எம்டி டக்குன்னு துளசியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடுறாரு. உடனே இந்த விஷயத்த வெற்றிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே துளசி என்ன பண்ணுறாங்கன்னா அது வெற்றி தான் தெரியாமல் நம்மளோட ஃப்ரெண்டு தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதனால துளசியும் வெற்றியும் ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் டெய்லி அஞ்சலியை அவரே காலேஜ்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே வெயிட் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது காலேஜில் என்னெல்லாம் நடக்குது, அஞ்சலி யார்கிட்டலாம் பேசுகிறாங்க அப்படின்னு பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஒரு பையன் அஞ்சலி கிட்ட பேசுகிறத பார்த்து அந்த பையனை ஏதாவது பண்ணணும்னு ஒரு பூந்தொட்டியை அந்த பையன் தலை மேலே தள்ளி விட்டுடுறாரு. இதனால் அந்த பையனுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுடுது. இன்னொரு பக்கம் கவின் அஞ்சலியை பார்க்கணுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுனால அஞ்சலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது கவினோட ஃப்ரெண்ட்ஸு வீடியோ கால் போட்டு அஞ்சலியை காமிச்சிட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே கவின் அஞ்சலியை பார்த்துட்ருக்காரு. ஆப்போசிட்டில் மகேஷ் நின்றுட்டுருப்பாரு. ஆனால் அவர் இதை கவனிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறமா அஞ்சலி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்லாம் புக்கில் எழுதி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்ததுமே மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா நேராக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அதை கொஞ்சம் கொடுங்க, நான் பார்க்கணும், அஞ்சலியோட ஆசைலாம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி அதை வாங்கி பார்க்குறாரு. அதில் லவ்ன்ற இடத்துல மகேஷை அஞ்சலி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதை பார்த்து மகேஷ் சிரிச்சிட்ருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா கவினோட செல்ல பேரை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்ததுமே இது யார், நமக்கு தெரியாது இது அப்படின்னு அதை பற்றி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.